ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே ரெசிபி சேனைக்கிழங்கு வறுவல். அதாவது கல்யாண வீட்டிலலாம் போடுவாங்க இல்லையா, சேனைக்கிழங்கு வறுவல். யாருக்கெல்லாம் பன்னீர் ஃப்ரையும் நான் வெஜிடேரியன் இருந்தால் ஃபிஷ் ஃப்ரையும் பிடிக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டும் வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கு வறுவல் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. சேனைக்கிழங்கு நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். காஷ்மீர் ரெட் சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, எண்ணெய், தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளிக்கரைசல். அது பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஸோ வாங்க பாருங்கள், நான் தோலெல்லாம் எடுத்துட்டு சீவிட்டு சேனைக்கிழங்கு நல்லா கழுவி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட போகிறதில்ல. மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள்லாம் போடுவோம், அப்போ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு இப்போவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு 70 to 80% குக் பண்ண போதும், ரொம்ப குக் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் புளிக்கரைசல், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. நான் அது ரசத்துக்கும் சேர்த்து கரைச்சிருக்கனால இவ்வளோ. ஆனால் நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்ற போகிறேன். ஸோ அது அளவுக்கு ஊற்றிட்டு, எதுக்காக புளிக்கரைசல்னால் சில பேர்த்துக்கு சேனைக்கிழங்கு சாப்பிட்டா நாக்கு அரிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இப்போ நான் மூடி போட்டு ஒரு 70 to 80% குக் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. போதும் நமக்கு இந்த அளவுக்கு குக் ஆனதே. ஸோ உடையாமல் பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு வேக விட்றாதீங்க ரொம்ப குழைய. ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு இது இருக்கும். எனக்கு நான் கறிக்குது, எனக்குலாம் அந்த கிழங்கு வேணாம், அலர்ஜி அப்படின்னா, வாயு கேஸ் ட்ரபிள் அதனால் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம இதில் பூண்டு வேறு சேர்க்க போகிறோம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வரணும். 2 சைடும் நான் திருப்பி போட்டு நல்லா இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி மீதி எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும், கிரிப்ஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணி வச்சா வேக வச்சோம், ஃப்ரை பண்ணோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சோம்பு ஃப்ளேவருக்காக. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பல்லி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு, எதுக்காகனா அந்த கேஸ் ட்ரபிள்லாம் இருக்கும், வேணாம் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம இந்த பூண்டை ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் பண்ணாது. அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் உப்பு நான் ஃப்ரைக்கு தேவையான அளவு காய் வேக வைக்கும் போதே போட்டேன் இல்லையா, நீங்கள் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ கொஞ்சம் உப்பு, இப்போ மீதி இன்னும் கொஞ்சம் உப்புன்னு போட்டுக்கலாம். ஆனால் நான் அப்போவே உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் காஷ்மீர் ரெட் சில்லி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்து தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இதை நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த பச்சை வாசனை மிளகாத்தூள் இந்த வாசனை போகிற அளவுக்கு சும்மா ஒரு 3 to 4 minutes ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க, கருகிடும். ஸோ இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக அமேசிங்காக செம்மையாக இருக்குது. பார்க்கவே அப்படியே டேஸ்ட்டாக நாக்கு ஊறு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.